நாங்கள் மல்லாட்டை சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமாம், இந்த ஊரில் விளைஞ்ச பச்சை மல்லாட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு ரொம்ப மல்லாட்டை பிடிக்கும். அந்த மல்லாட்டை பார்க்குறப்ப பெரியம்மா பையன் இருக்காருல்ல டாக்டரா, அவர் ஊர்லேருந்து வந்தாலுமே மல்லாட்டை எடுத்து வந்தீங்கன்னா தான் கேட்பாரு. ஏன்னா நம்மளுக்கே மல்லாட்டை அவ்வளோ பிடிக்குது, பச்சை மல்லாட்டை. டேய் இவடா, பச்சை மல்லாட்டை தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த பச்சை மல்லாட்டையிலே ஒயிட் கலரு, நம்ம மல்லாட்டைன்னா நிறைய பேருக்கு தெரியுமா, அது கடலை ஒயிட் கலரில் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இது வந்து வயிறு வலிக்காது, ஒன்றும் வலிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஊர்லேயே விளைஞ்சது வேறு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எத்தனை பேருக்கு இது மாதிரி பச்சை கடலை பிடிக்கும்? சுண்டைக்கா கைக்கு எத்தனை சூட்டில் சுண்டைக்காய் இருக்குது. நாங்கள் பார்த்தோன்னா காசு கொடுத்தா தான் சொந்த கடைக்கு வருது. இதுதான் கிராமத்து வாழ்க்கை. இங்கே பாருங்க, சொல்லுவாங்கல்ல, இதான் வீட்டு தோட்டம்னு சொல்லுவாங்க. முருங்கை மரம் இருக்கா, தென்னை மரம் இருக்கா, கொய்யா மரம் இருக்கா, எலுமிச்சை மரம் இருக்கா, அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே இருக்கும் உங்க வீட்லயே. கொய்யா மரம் இருக்கா, வேப்ப மரம் இருக்கா, முருங்கை மரம். இது என்னதுன்னு தெரியல எனக்கு. யாரா தெரிஞ்ச சொல்லுங்க. சூப்பரா வந்திருக்கு. அங்க பாருங்க முருங்கை பாருங்க, ஒன்னொன்னு எலுமிச்சை மரம்லாம் அங்க இருக்குது. இங்க பாருங்க முருங்கைக்காய் பாருங்க, ஒன்னொன்று எவ்வளோ நீட் இருக்குன்னு. இதோ ஜூம் பண்ணி எவ்வளோ லென்த் இருக்கு பாருங்க. இது வளர்ந்து நல்லா பெருசாச்சுன்னா ஒரு காயே 4 கிலோ கிட்ட வரும், 250 கிராம் கிட்ட வரும் ஒரு காயை, நல்லா லென்த்தியாக வரும். இதுதான் மாமரம். இது வந்து நாங்கள் கொட்டை அந்த சாப்பிட்டுட்டு போட்டது. இதுதான் அந்த இமாம் சப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாம்பழம் நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்டது. அது நல்லா ஹைட்டாக முளைஞ்சிருக்கு. இதுதான் வந்து கிராமத்து வாழ்க்கை. இங்கே பாருங்க, இதான் வீடு. இந்த பக்கம் வீட்டை இதான் இப்போ நாங்கள் கிராமத்தில் இருக்கிற வீடு. எங்களுக்கு வந்தா போனால் தங்கிறதுக்கு. ஆமாம், நாங்கள் சொல்லுவோம்ல, நாய் பிடிக்கணும். எப்பவுமே ஒரு நாய் நம்ம கூட இருக்கும். ஆமாம், நான் சொல்லுவோம்ல, சின்ன வயசுலேருந்து மாடு வச்சுருக்கேன். நாங்கள் பாருங்கள், இன்னும் வீட்டில் ஒரு மாடு இருக்குது. அப்பா பார்த்துக்கிறாரு, அண்ணன் பார்த்துக்கிறாங்க. இது வந்து வீட்டுக்குன்னு ஒரு மாடு எப்பவுமே இருக்குது. இது வந்து மாட்டோட கொட்டா. இது அந்த இங்கே பாருங்கள், சீத்தாப்புளி வளர்ந்து வருது. நிறைய டைம் வச்சோம், ஆனால் இப்போ தான் ஓரளவுக்கு வந்துக்குது. இந்த சைடு காணும். இதுதான் பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாகவே இது சைடில் இடம் விட்டுட்டு ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்கோம். அது ஆய போட்டுக்கிற சொல்கிறேன். அதை போய் நாய் ஆய வந்து பாரு, போன போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படி அவங்க போத்திக்கிட்டு மோட்டரை சட்டியாக ஊற்று போடு. இந்த 10 கூட கட்டி